அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024ஆம் ஆண்டு மே மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் ஏராளமான பத்திரிகை செய்திகளோடு உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன். முதலாவதாக வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். திலீத் விமல் உதய இணைந்து கூட்டணி, சன்ன ஜெயசுமன கெவிந்து உள்ளிட்டோரும் இணைவு என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அந்த நிகழ்வு தொடர்பான படமும் வெளியாக இருக்கின்றது. தொழிலதிபர் திலீத் ஜெயவீர தலைமையிலான மௌபிம ஜனதா கட்சி, விமல் வீரவன்ச தலைமையிலான தேசிய சுதந்திர முன்னணி, உதய கம்மன் பிளவின் பிவித்துரு எல உரிமைய வாசுதேவ நாணயக்கார செய்தியை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது புதிதாக. திலீத் ஜெயவீர, விமல் வீரவன்ச, உதய கம்மன் பில் ஆகியோர் தான் இணைந்து இந்த கூட்டணியை அமைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த கூட்டணி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜனாதிபதி வேட்பாளரை களமிறக்குவது தொடர்பில் அறிவிக்கப்படவில்லை. இந்நிகழ்வில் கலந்து கொண்ட பிவித்துறை எல உரிமைவின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன் பில கருத்து தெரிவிக்கையில், நாம் கடந்த காலங்களில் தவறிழைத்துள்ளோம். எதிர்காலத்தில் சரியான இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டியுள்ளது. நாட்டு மக்களுடன் கலந்துரையாடுவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். இருளை சபித்தது போதும், விளக்குகளை ஏற்றுவோம். விமர்சனங்கள் செய்வதை நிறுத்திவிட்டு நெருக்கடிகளுக்கு தீர்வு காணும் வேலை திட்டங்களை முன்னெடுப்போம் என்றும் கூறினார். பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் சன்ன ஜெயசுமன குறிப்பிடுகையில், இன்று பல போலி கூட்டணிகள் உள்ளன. நாட்டில் ஒரு தேசிய வாக்குறுதியே காணப்பட வேண்டும். ஒன்றுக்கு மேற்பட்டவை இருக்க முடியாது. 1,00,000 வாக்குகளுடன் ரிஷாட் பதுதீனும், 3,00,000 வாக்குகளுடன் திகாம்பரமும், 4,00,000 வாக்குகளுடன் அகீமும், 5,00,000 வாக்குகளுடன் தமிழ் கட்சிகளும் பேரம் பேசி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டின் தேசிய இயக்கத்துக்கு எத்தனை வாக்குகள் காணப்படுகின்றது? நாம் பலவீனமடைந்துள்ளோமா? இல்லை, நிச்சயம் நாம் பலமடைவோம். நாட்டையும் நாட்டு மக்களையும் நேசிக்கும் மற்றும் ஒரு குழுவினர் இந்த கூட்டணியுடன் எதிர்காலத்தில் இணைந்து கொள்வார்கள் என்று சன்ன ஜெயசுமன தெரிவித்திருக்கின்றார். இவர்கள் அனைவரும் கோட்டாபே ராஜபக்ச, முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தபோது அவர் ஒரு அமைப்பை உருவாக்கி நடத்தி கொண்டு வந்தார். வியாத் மக என்ற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு மூலமாக கூட்டங்களை நடத்துவது, மக்களை தெளிவுபடுத்துவது, ஒவ்வொரு பிரதேசங்களுக்கு சென்று, ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு சென்று, ஒவ்வொரு கிராமங்களுக்கு சென்று அந்த மக்களை தெளிவுபடுத்துவது தான் இந்த வியாத்மக அமைப்பின் கடமையாக இருந்தது. இந்த வியாத்மக என்ற இந்த அமைப்பின் மூலமாக பாராளுமன்றத்திற்கு, அதுவும் தேசிய பட்டியல் மூலமாக வந்தவர்கள்தான் இந்த தேவிந்து குமாரதுங்க, அதே போன்று சன்ன ஜெயசுமன, இவர்களெல்லாம், அதே போன்று நாளக குடஹேவா, இவர்களெல்லாம் அந்த தேசிய பட்டியல் மூலமாகத்தான் பாராளுமன்றம் வந்தார்கள். ஏன் குறிப்பாக அலி ஷப்ரி அவர்கள் கூட பாராளுமன்றம் வந்ததற்கான காரணம் இந்த தேசிய பட்டியல் மூலமாகத்தான் பாராளுமன்றம் வந்தார்கள். இப்படி இருக்கும்போது இந்த தேசிய பட்டியல் மூலமாக பாராளுமன்றம் வந்தவர்கள் தற்போது 4 திசைகளிலும் பிரிந்து சென்று விட்டார்கள். குறிப்பாக சன்ன ஜெயசுமன நேற்றைய தினம் கூட்டணியோடு இணைந்து கொண்டார். அதே போன்று நாளக குடேவா அவர் சஜித் பிரேமதாசோடு இணைந்திருக்கின்றார், நாளக குடேவா. எனவே இப்படி பலரும் அந்த பிவித்துரு, இந்த வியாத்மக அமைப்பின் மூலமாக வந்தவர்கள் இன்று 4 திசைகளிலும் பிரிந்து செயற்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். எதெப்படியோ அவர்கள் குறிப்பிட்டது போன்று திகாம்பரத்துக்கு சன்ன ஜெயசுமன எஸ்பி திசாநாயக் இவ்வாறு தெரிவிக்கின்றார். பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் பட்டியலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, தம்மிக பெரேரா மற்றும் நாமல் ராஜபக்ச ஆகியோரது பெயர்கள் உள்ளன. பொதுஜன பெரமுனவின் தலைமையிலான அரசாங்கம் தோற்றம் பெற வேண்டுமாயின் கட்சியை பலப்படுத்த வேண்டும். பல்வேறு காரணிகளை குறிப்பிட்டு கொண்டு பொதுஜன பெரமுனவில் இருந்து விலகியுள்ளவர்களை மீண்டும் கட்சிக்குள் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை கட்சியின் தலைவர்களிடம் வலியுறுத்தியுள்ளேன். பாராளுமன்ற உறுப்பினர்களான விமல் வீரவன்ச, உதய கம்மன் பில மற்றும் வாசுதேவ நாணயக்கார, டலஸ் அலவபெரும ஆகியோர் கட்சியிலிருந்து விலகியுள்ளமை பாரியதொரு இழப்பாகும். எனவே ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் இவர்களை மீண்டும் கட்சிக்குள் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளேன் என்றும்
எஸ்பி திசாநாயக் அவர்கள் தெரிவிக்கின்றார். இது எப்படியோ இந்த இவர்களை கட்சிக்குள் இணைத்து கொள்ள முடியுமா என்றால் ஒரு முடியாத நிலைதான் இங்கு ஏற்பட்டிருக்கின்றது. காரணம், இவர்கள் வேறொரு கூட்டணியை உருவாக்கி இருக்கின்றார்கள். அந்த கூட்டணி தற்போதைய அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு கூட்டணியாகத்தான் செயற்படுமே தவிர அந்த கூட்டணி ஒருபோதும் அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படாது என்பது திட்ட தெளிவாக இருக்கின்றது. எனவே இப்படி இருக்கும்போது அதே போன்று இந்த செய்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலும் இந்த செய்தி இவ்வாறு வெளியாகின்றது. அதாவது விமல் கம்மன்பில திலித் புதிய அரசியல் கூட்டணி ஜனாதிபதி தேர்தலிலும் போட்டி என்று. நிச்சயமாக அவர்களது ஜனாதிபதி வேட்பாளராக அவர்கள் திலித் ஜாவீரவை களமிறக்குவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. காரணம், திலித் ஜாவீர் அவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் களமிறக்குவது என்பது உறுதி செய்யப்பட்ட பின்னர் தான், அல்லது கண்டிப்பாக களமிறங்குவேன் என்ற நம்பிக்கையில் தான் அவர் இம்முறை அந்த கட்சியை உருவாக்கினார், மௌபிம கட்சியை உருவாக்கினார். எனவே அவர் நிச்சயமாக எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் இந்த சர்வஜன பலய அல்லது சர்வஜன சக்தி கூட்டணி சார்பிலே நிச்சயமாக ஜனாதிபதி தேர்தலிலே போட்டி இடுவார். எனவே இது ஏற்கனவே எம் அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும், தொடர்ந்து தொலைக்காட்சிகளில் வானொலிகளில் செய்திகளை பார்த்தும் கேட்டும் வந்த உங்களுக்கும், பத்திரிகைகளை வாசித்து வந்த உங்களுக்கும் நன்றாக தெரிந்த ஒரு விடயம். காரணம், திலித் ஜாவீர் அவர்களும் இந்த ஜனாதிபதி வேட்பாளர் பட்டியலில் இருக்கின்றார் என்பது நாங்களும் கூறிதான் வந்திருந்தோம். எனவே வெகு விரைவில் அவர் அறிவிக்கப்படுவார் இந்த கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளராக. சரி, எல்லாவற்றுக்கும் இன்னும் காலம் நேரம் இருக்கின்றது, பொறுத்திருந்து பார்ப்போம். இப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு கூட்டணி உருவாக போகின்றது. ஏற்கனவே இருக்கின்ற கூட்டணி பத்தாதா என்று கேட்டால் போதாது, இன்னும் நிறைய கூட்டணிகள் வர வேண்டும். அப்பொழுதுதான் வாக்குகள் சிதறடிக்கப்படும். வாக்குகள் சிதறடிக்கப்பட்டால் யாருக்குமே சரியான ஒரு அரசாங்கத்தை அமைப்பதற்கோ அல்லது பெரும்பான்மையை பெறுவதற்கோ வாய்ப்பு இருக்காது. காரணம், எல்லா திசைகளிலும் வாக்குகள் சிதறப்படும். இப்படி இருக்கும்போது சுதந்திர கட்சி தலைமையில் பாரிய கூட்டணி ஒன்று அமைக்கப்பட போகின்றது. அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவிப்பு. தேர்தல்களை இலக்காக கொண்டு இலங்கையில் மிகவும் விசாலமான கூட்டணியை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையில் அமைக்க இருக்கின்றோம். அதன் அங்குரார்ப்பண நிகழ்வு அடுத்த மாதம் அம்மாந்தோட்டையில் இடம்பெறும் என அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்தார். நாட்டில் அடுத்து இடம்பெறும் தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இருக்கும் நிலைப்பாடு தொடர்பாக கூறுகையில் தான் அவர் இவ்வாறு தெரிவிக்கின்றார். இந்த மஹிந்த அமரவீர தரப்பினர் அவர்கள் வேறு விதமாக அல்லது வேறு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோடு அவர்கள் செயற்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். நாட்டில் இடம்பெறக்கூடிய எதிர்வரும் தேர்தலை இலக்காக கொண்டு இலங்கையில் மிகவும் விசாலமான மற்றும் பலம் மிக்க கூட்டணியை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையில் அமைக்கவிருக்கின்றோம். அதன் அங்குரார்ப்பண நிகழ்வு எதிர்வரும் ஜூன் மாதம் 8ஆம் தேதி அம்பாந்தோட்ட மாவட்டத்தில் இடம்பெறவிருக்கிறது. அன்றைய தினம் பாரிய மக்கள் கூட்டத்துடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான கூட்டணியின் கன்னி பேரணி இடம்பெற இருக்கின்றது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பாராளுமன்றத்தை பிரதித்துவப்படுத்தும் கட்சிகள் மற்றும் பாராளுமன்றத்தை பிரதித்துவப்படுத்தாத கட்சிகள் என பல கட்சிகள் எமது பாரிய கூட்டணிக்கு தங்களது ஆதரவை தெரிவிக்கின்றன. அதே நேரம் பல்வேறு கட்சிகளை பிரதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் இந்த பேரணியில் கலந்து கொள்வதற்காக தற்போது எமக்கு அறிவித்திருக்கின்றார்கள் என்றும் மஹிந்த அமரவீர தெரிவித்திருக்கின்றார். இப்படி இருக்கும்போது மஹிந்த அமரவீர அவ்வாறு தெரிவிக்கின்றார். அதாவது ஒரு புதிய கூட்டணி உருவாக்கப்பட இருக்கின்றது. இந்த கூட்டணி நிச்சயமாக ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்டுதான் இந்த கூட்டணி அமைக்கப்படுகின்றது என்று தெரிவித்திருக்கின்றார். இப்படி இருக்கும்போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள்ளே இப்பொழுது 2 பிரிவுகள் இருக்கின்றது. ஒன்று நிமால் சிறிபால் டி சில்வா தலைமையிலான ஒரு பிரிவும், அல்லது அந்த குழுவுக்கு ஆலோசகராக சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க இருக்கின்றார். மற்ற குழுவின் தலைவராக பதில் தலைவராக நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச இருக்கின்றார். அந்த குழுவின் ஆலோசகராக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இருக்கின்றார். எனவே இப்படி இருக்கும்போது 2 குழுக்கள் அங்கேயே பிரிந்து இருக்கும்போது இன்னும் ஒரு கூட்டணிக்கு மஹிந்த அமரவீர தயாராக இருக்கின்றார். எனவே அந்த கட்சியும் தற்போது சிதறடிக்கப்பட்டு 4 திசைகளிலும் பிரிந்திருக்கின்றது. மொட்டு கட்சியும் சிதறடிக்கப்பட்டு 4 திசைகளில் பிரிந்திருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சி ஏற்கனவே பிரிந்த நிலையில்தான் புதிய கட்சி தோற்றம் பெற்று கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தியாக
இயங்கி வருகிறது. சரி, இந்த கதையெல்லாம் எங்களுக்கு தெரிந்த கதைகள் தானே. சரி, இப்படி இருக்கும்போது முன்னாள் தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய பரவலாக பேசப்பட்ட ஒருவர் என்ன சொல்கிறார்? 2 வார இடைவெளியில் 2 தேர்தலுக்கும் வாய்ப்பு என்று சொல்கிறார். இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் அந்த செய்தி வெளியாக இருக்கின்றது. எது முதலில் என்பது ஜனாதிபதியின் கையில் தான் இருப்பதாகவும் முன்னாள் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலே வெளியாகி இருக்கின்றது. சரி, ஜனாதிபதி கண்டிப்பாக தேர்தலில் போட்டியிடுவாரா என்ற விடயம் நீண்ட காலமாக இருந்து வந்தது. சில நேரங்களில் கூறப்பட்டது இல்லை, இவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. சில நேரம் கூறப்பட்டு வந்தது இல்லை, இவர் போட்டியிடுவார், கண்டிப்பாக போட்டியிடுவார். சிலர் கூறினார்கள் இவர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பாளராக களமிறங்குவார். சிலர் கூறினார்கள் இல்லை, அவர் ஐக்கிய தேசிய கட்சியை விட்டு கொடுக்க மாட்டார், ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளராக களமிறங்குவார். எனவே ஐக்கிய தேசிய கட்சியோ அல்லது சுயாதீனமாகவோ ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவோடவோ அவர் களமிறங்கினாலும் அவர் தோல்வியை கண்டு அசராதவர். எங்கள் அனைவருக்கும் தெரியும், பல தேர்தல்களை சந்தித்து பல தேர்தல்களில் தோல்வி அடைந்திருக்கின்றார். மஹிந்த ராஜபக்ச அவர்களோடு போட்டியிட்டார், சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்களோடு போட்டியிட்டார், இப்படி பலரோடு போட்டியிட்டு தோல்வியை கண்டவர். எனவே அவர் சளைக்காமல் எதற்கும் போட்டியிடுவார். ஜனாதிபதி தேர்தலில் சுயாதீன வேட்பாளராக களமிறங்குவேன். வடக்கு விஜயத்தின் போது தமிழ் பிரமுகரிடம் முதற் தடவையாக மௌனம் கலைத்தார் ஜனாதிபதி ரணில் என்று செய்தி ராமின் செய்தி வீரகேசரி பத்திரிகையிலே வெளியாகிறது. ஜனாதிபதி தேர்தலில் நான் சுயாதீன வேட்பாளராக களமிறங்க உள்ளேன் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். வட மாகாணத்திற்கு 2 நாள் விஜயமாக சென்றிருந்த அவர் அங்கு பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்றிருந்ததோடு சந்திப்புகளிலும் கலந்துரையாடினார். இந்நிலையில் வடக்கு மாகாணத்தை சேர்ந்த தமிழ் பிரமுகர் ஒருவருடன் தனிப்பட்ட கலந்துரையாடல் ஒன்றில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பங்கேற்றிருந்தார். இந்த வடக்கு மாகாணத்தை சேர்ந்த தமிழ் பிரமுகர் என்றால் அவர் முன்னாள் நீதியரசரும் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினருமான சி.வி. விக்னேஸ்வரன் அவர்களை சந்தித்திருந்தார். அவரா என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது, அவராகவும் இருக்கலாம். எனவே இப்படி இருக்கும்போது அந்த செய்தி தொடர்கின்றது வீரகேசரி பத்திரிகையில். இந்த கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி சம்பந்தமான பரஸ்பர கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமான பரஸ்பர கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. அச்சமயத்தில் குறித்த தமிழ் பிரமுகர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவீர்களா என்று வினவியுள்ளார். அதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆம் என்று பதிலளித்தார். அதன் பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியாக களமிறங்குவீர்களா, இல்லை பொதுஜன பெரமுனவின் ஆதரவு கிடைக்குமா, சஜித் தரப்பின் ஆதரவு எப்படியுள்ளது என்று குறித்து பிரமுகர் கேள்வி கணைகளை அடுக்கியுள்ளார் ஜனாதிபதியிடம். அச்சமயத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நான் சுயாதீன வேட்பாளராக களமிறங்க உள்ளேன், நாட்டின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு எனது விஞ்ஞாபனத்தை வெளியிடுவேன், அதனை ஆதரித்து என்னுடன் எவரும் பகிரங்கமாக கைகோர்க்க முடியும் என்ற நிலைப்பாட்டிலே நான் உள்ளேன் என்று பதிலளித்துள்ளார். அத்துடன் மீண்டும் ராஜபக்சக்களின் ஆதரவுடன் நீங்கள் போட்டியிட்டால் தமிழ் முஸ்லிம் வாக்குகள் உங்களுக்கு கிடைப்பதில் எதிர்மறையான நிலைமைகள் ஏற்படலாம் என்ற நிலைமையே உள்ளது என்றும் குறித்த பிரமுகர் சுட்டிக்காட்டியுள்ளார். அப்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ராஜபக்சக்கள் எவ்விதமான நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் என்று எனக்கு தெரியாது, ஆனால் சுயாதீன வேட்பாளர் என்ற அடிப்படையில் பொதுவெளியில் என்னை ஆதரிப்பதாக அறிவிக்கும் அனைவரும் ஒருங்கிணைந்து செல்வது பற்றி சிந்திக்கின்றேன் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போட்டியிடுவாரா, இல்லை அவருக்கு பொதுஜன பெரமுன ஆதரவளிக்குமா இல்லையா என்ற வாத பிரதிவாதங்களுக்கு மத்தியில் முதற் தடவையாக ஜனாதிபதி ரணில் தேர்தலில் போட்டியிடுவேன் என்று அவர் குறித்த பிரமுகருடனான சந்திப்பின் போது உத்தியோகப்பற்றற்ற முறையில் உறுதிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய சி.வி. விக்னேஸ்வரன் அவர்களை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவரது இல்லத்திலே சந்தித்து அவரது நலனை விசாரிக்க சென்றிருந்தார். சில நேரங்கள் அவராகவும் இருக்கலாம், ஆனால் பிரமுகர் என்று இருக்கின்றது, பாராளுமன்ற உறுப்பினர் என்றோ அல்லது அவர் வகிக்கக்கூடிய பதவியோ குறிப்பிடப்படவில்லை, பிரமுகர் என்றே இருக்கின்றது. சரி, நாங்கள் அதை எப்படியும் அந்த விடயத்தை நாங்கள் எடுத்து கொள்ளலாம்.
இப்படி இருக்கும்போது பொது வேட்பாளர், தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக பேச்சு அடிபட்டு வருகிறது, பேசும் பொருளாக இருக்கின்றது. இது தொடர்பாக சுமந்திரன் அவர்கள் என்ன சொல்கிறார்? பொது வேட்பாளர் குறித்து கருத்து பரிமாற்ற நிகழ்வு யாழில் ஏற்பாடு என்கிறார் சுமந்திரன் எம்பி. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் கருத்து பரிமாற்ற நிகழ்வொன்றினை நடத்த உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான MS சுமந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் நேற்று திங்கட்கிழமை நடந்த ஊடக சந்திப்பின் போதுதான் அவர் இதனை தெரிவிக்கின்றார். பொது வேட்பாளர் தொடர்பிலான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வரும் சிவில் சமூக பிரதிநிதிகள், அதேபோன்று பத்திரிகை எழுத்தாளர்கள் உள்ளிட்டவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் என்னை நேரில் சந்தித்து கதைத்தார்கள். அதன்போது பொது வேட்பாளர் தொடர்பில் எனது நிலைப்பாட்டை அவர்களுக்கு கூறினேன். அவர்களும் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பிலான தமது கருத்துக்களை கூறினார்கள். அப்போது பொது வேட்பாளர் தொடர்பில் பொதுவெளியில் கருத்துக்களை பரிமாறும் நிகழ்வை நடாத்தி அதில் ஆரோக்கியமான கலந்துரையாடலை நடத்துவோம் என்று நான் கூறினேன். அதற்கு அவர்களும் சம்மதித்தார்கள். யாழ்ப்பாணத்தில் எதிர்வரும் 9ஆம் தேதி பொது வேட்பாளர் தொடர்பில் கருத்துக்களை பரிமாறும் நிகழ்வு ஏற்பாடு செய்துள்ளேன். அதில் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டாது தமது கருத்துக்களை முன்வைத்து ஆரோக்கியமான கருத்து பரிமாற்றம் இடம்பெற்றால் மக்களுக்கு தெளிவு கிடைக்கும். அதற்காகவே அந்நிகழ்வை ஒழுங்கமைத்துள்ளேன் என்றும் சுமந்திரன் அவர்கள் தெரிவிக்கிறார். இப்போ நீங்கள் கருத்து பரிமாறுறீங்க, அங்கே பொது வேட்பாளர் இப்போதைக்கு அவசியமற்ற விடயம் என்று சொல்பவர்களும் வருவார்கள். அப்படி ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதன் மூலமாக யாழில் அல்லது வடக்கு மற்றும் கிழக்கில் ஒரு குறிப்பிட்ட ஒருவருக்கு கிடைக்க வேண்டியிருக்கக்கூடிய வாக்குகள் உடைக்கப்படும், சிதறடிக்கப்படும். அப்பொழுது அந்த வாக்குகள் சிதறடிக்கப்படும் போது அந்த குறிப்பிட்ட வேட்பாளர் மிகப்பெரிய தோல்வி அல்ல, அவர் நினைத்த அந்த இலக்கை அடைய முடியாமல் போகலாம். எனவே அதற்கான ஒரு ஏற்பாடாகவும் இது இருக்கலாம். இன்னும் நாங்கள் காலம் இருக்கின்றது, பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, இப்படி இருக்கும்போது கண்டி மாவட்டத்திற்கு ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார், வேலுக்குமார் இருக்கின்றார். நுவரெலியா மாவட்டத்திற்கு சொல்லவே தேவையில்லை, 5 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஜீவன் தொண்டமான், ராமேஸ்வரன், திகாம்பரம், ராதாகிருஷ்ணன், உதயகுமார். பதுளை மாவட்டத்திற்கு ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார். பதுளை மாவட்டத்துக்கு 2 பேர் இருக்கிறாங்க, வடிவேல் சுரேஷ் இருக்கிறார், அரவிந்தகுமார் இருக்கிறார். குழு மாவட்டத்திற்கு மனோ கணேசன் இருக்கிறார். இப்படி இருக்கும்போது கேகல்லை மாவட்டத்திற்கு இருக்கின்றார்களா என்று கேட்டால் இல்லை. கேகல்லை மாவட்டத்திலே ஐக்கிய மக்கள் சக்தி சார்பிலே பரணிதரன் போட்டியிட்டார். அவர் ஜனநாயக மக்கள் முன்னணியின் பிரசார செயலாளர். எனவே அவர் தோல்வி அடைந்தார். ஆனால் மனோ கணேசன் சொல்கிறார், கேகல்லை மாவட்டத்தில் இம்முறை தமிழ் MP ஒருவர் தெரிவாவார், உறுதியாக சொல்கிறார். ஜனநாயக மக்கள் முன்னணியின் கேகல்லை மாவட்ட மாநாட்டில் மனோ கணேசன் தெரிவிப்பு. கேகல்லை மாவட்டத்தில் கடந்த தேர்தலில் சில ஆயிரங்களால் கைத்தவறி போன MP பதவி அடுத்த முறை கைகூடும் என்ற நம்பிக்கை பிறந்திருக்கின்றது. ஒன்றிணைந்து வெல்வோம், தேசிய அரங்கில் இடம்பெறுவோம் என்ற கோஷம் மாவட்ட முழுக்க ஒலிக்கிறது. இது ஜனநாயக மக்கள் முன்னணியின் மாவட்டம் தழுவிய கட்டமைப்பு மாநாடு என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். குறிப்பாக அவர் கூறுகின்றார், தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பங்காளி கட்சியான ஜனநாயக மக்கள் முன்னணியின் கேகல்லை மாவட்ட மாநாடு மாவட்ட அமைப்பாளர் பரணிதரன் முருகேஷ் ஏற்பாட்டில் எட்டியாந்தோட்டையில் தலைவர் மனோ கணேசன் தலைமையில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இதில் எம்பிக்கள், ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பிக்கள் கபீர் ஹஷீம், சுஜித் பெரேரா, கூட்டணியின் பிரதி தலைவர் திகாம்பரம், வி ராதாகிருஷ்ணன் மற்றும் வேலுக்குமார் ஆகியோர் உட்பட கட்சி, கூட்டணி, அரசியல் குழு உறுப்பினர்கள், விசேட அழைப்பாளர்கள், அங்கத்தவர்கள் என பலர் கலந்து கொண்டார்கள். இதில் தான் மனோ கணேசன் இவ்வாறும் தெரிவிக்கின்றார். தேர்தல் வேளையில் சென்னை தொலைக்காட்சிகளில் முழு நாளும் சினிமா பார்க்காதீர்கள். அன்றைய நாளை விடுமுறை விருந்து தினமாக கருதி செயற்படாதீர்கள். அதன் விளைவுகள் சில ஆயிரக்கணக்கானோர் வாக்களிக்க தவறியதால் எமது பிரதிநிதித்துவம் கைத்தவறி போனது.
அந்த தொலைக்காட்சிகளில் மெட்னி ஷோ, ஈவினிங் ஷோ, நைட் ஷோ, பின் மார்னிங் ஷோ, பின் மீண்டும் மெட்னி ஷோ. இதில் ரஜினிகாந்த் வருவார், அஜித்குமார் வருவார், விஜய் வருவார். ஆனால் நாளை உங்களுக்கு துன்பம் துயரம் வரும்போது ரஜினிகாந்த், அஜித்குமார், விஜய் ஆகியோர் வரமாட்டார்கள். உங்களுக்கு நான் தான் வர வேண்டும், நாம் தான் வர வேண்டும். ஏனெனில் அவர்கள் சினிமா ஹீரோ, நான் நிஜ ஹீரோ. உங்களுக்காக பிரச்சனை என்றால் ஓடோடி வருகிறேன். இப்படி நான் நாடு முழுக்க போக வேண்டியுள்ளது. இனிமேல் நீங்கள் உங்கள் மாவட்ட மண்ணின் மைந்தன் ஒருவனை தெரிவு செய்ய வேண்டும். அது உங்களது உரிமை. வாழ்நாள் முழுக்க வாக்கு கேட்டு வருபவர்கள் எல்லோருக்கும் வாக்கு கொடுத்துவிட்டு மேலே பார்த்து கொண்டு நிற்க முடியாது என்றும் கபீர் ஹாஷிமை வைத்துக்கொண்டு, சுஜித் பெரேராவை வைத்துக்கொண்டு பக்கத்திலே மனோ கணேசன் இதை தெரிவிக்கிறார். தமிழ் எம்பி ஒருவர் பாராளுமன்றத்திற்கு தேவை. கேகலை மாவட்டத்திற்கு தமிழ் எம்பி ஒருவர் தேவை. எனவே வருபவர்களுக்கெல்லாம் வாக்களிக்காதீர்கள் என்று அதே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கபீர் ஹாஷிமையும் அதே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுஜித் பெரேராவையும் வைத்துக்கொண்டு மனோ கணேசன் அவ்வாறு பேசியிருக்கின்றார். சரி, இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கின்றது. தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விடயம் தொடர்பாக முதலாளிமார் சம்மேளனம் தெரிவித்துள்ள முக்கியமான ஒரு செய்தி இருக்கின்றது. அதை பார்ப்பதற்கு முதல் ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவெளி. நம் நாடு தொடர்கிறது. மே 1ஆம் தேதி கொட்டகலையில் இடம்பெற்ற மே தின கூட்டத்தில், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸது மே தின கூட்டத்தில் ஜனாதிபதி மேடையில் வைத்து அறிவித்தார், தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் சம்பள உயர்வை அறிவிக்கின்றேன் என்று அறிவித்தார். அதே தினத்திலே வர்த்தமானியும் வெளியிடப்பட்டது. ஆனால் முதலாளிமார் சம்மேளனம் இல்லை, முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அப்படி கூறியதற்கு அடுத்து மீண்டும் ஒரு வர்த்தமானி வெளியிடப்பட்டது. ஆனால் முதலாளிமார் சம்மேளனம் இவ்வாறு தெரிவித்தார்கள், எங்களுக்கு என்னதான் நீங்கள் வர்த்தமானி வெளியிட்டாலும் கூட அவ்வாறான ஒரு வருமானம் எங்களுக்கு கிடைப்பதில்லை. இந்த தேயிலை தொழில்துறை மிக வீழ்ச்சியை நோக்கி போய்கொண்டு இருக்கின்றது. எனவே எங்களால் அந்த தொகையை தர முடியாது என்று 1380 ரூபாவை மட்டுமே வழங்க முடியும் என்று முதலாளிமார் சம்மேளனம் அறிவித்திருக்கின்றது. அப்படி நீங்கள் 1380 ரூபாய் மட்டுமே வழங்கினால் உங்களது தோட்டங்களை, நாங்கள் உங்களுக்கு குத்தகைக்கு வழங்கிய தோட்டங்களை மீண்டும் பெறுவோம் என்று அரசு கூறியதுக்கும் அவர்கள் பதிலளித்திருக்கின்றார்கள். அவ்வாறு நீங்கள் எங்களுக்கு குத்தகைக்கு கொடுத்ததை பெற முடியாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். சம்பள அதிகரிப்பை வழங்காத தோட்டங்கள் சுவீகரிக்கப்படும், தொழில் அமைச்சர் மனுஷ நாணயக்கார என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது. தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை 1700 ரூபாவாக அதிகரிப்பதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானத்தை அடுத்த மாதம் முதல் அனைத்து தோட்ட முதலாளிமார் சம்மேளனமும் முதலாளிமார்களும் நடைமுறைப்படுத்த வேண்டும். அவ்வாறு சம்பள அதிகரிப்பை வழங்காத தோட்டங்களை மீண்டும் அரசாங்கம் சுவீகரிக்கும். அவற்றை முறையாக செயற்படுத்துபவர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுப்போம் என்றும் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்தார். சம்பள அதிகரிப்பு தொடர்பில் எல்பிடிய தேயிலை தொழிற்சாலை ஊழியர்களுடன் நேற்று முன்தினம் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதுதான் மனுஷ நாணயக்கார தெரிவிக்கிறார். அவர் அவ்வாறு தெரிவிக்கும் போது, தோட்டங்களை ஒப்படைக்குமாறு அரசால் ஆணையிட முடியாது என்று முதலாளிமார் சம்மேளனம் உரத்த குரல கூறியிருக்காங்க. எங்களால் முடியாது, நீங்கள் அப்படி சொன்னதுக்கு நாங்கள் தரமாட்டோம் என்று அவங்க சொல்கிறாங்க. இது இப்படியே இழுத்தடிச்சு கொண்டு போய் கொண்டிருக்கு. இதில் போய் முடிய போகுது என்று தெரியல. சரி, பாப்போம். தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பில் தோட்ட முதலாளிமார்களுடன் தொழில் சங்கங்களுடனும் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தினோம். இருதரப்பும் இணக்கப்பாட்டுக்கு வராத நிலையில் தொழில் அமைச்சுக்கு வழங்கப்பட்டிருக்கும் அதிகாரங்களுக்கு அமைய பணிப்பாளர் சபையில் எமக்கு இருக்கும் சட்ட ஏற்பாடுகளுக்கு ஏற்பவும் 1350 ரூபாய் அடிப்படை சம்பளமும் 350 ரூபாய் கொடுப்பனவுடன் 1700 ரூபாய் சம்பளம் அதிகரிப்பு வழங்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் அவங்க சொல்லியிருக்காங்க, இல்லை, நாங்கள் அடிப்படை சம்பளத்தில் 200 ரூபாய் அதிகரிப்புடன் நாட்சம்பளமாக 1380 ரூபாவை மாத்திரமே எம்மால் வழங்க முடியும். இது தொடர்பான முன்மொழிவை நாம் சமர்ப்பித்த போதிலும் அரசாங்கம் அதனை நிராகரித்துள்ளது என்று ரொஷான் ராஜதுரை, முதலாளிமார் சம்மேளனத்தின் ஊடக பேச்சாளர், நேற்றைய தினம் அவர் சொல்கிறாரு, இப்போ நாங்கள் தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் சம்பளம் கொடுத்தால் எங்களால் மேலதிக கிலோவுக்கான தொகையை கொடுக்க முடியாது. அப்படி 1700 ரூபாய் சம்பளம் நாங்கள் கொடுத்தால் 5 கிலோவோ 10 கிலோவோ பறித்து விட்டு அவர்கள் 1700 ரூபாய் சம்பளத்தை பெற்றுவிட்டு சென்று விடுவார்கள். இதில் நட்டம் எங்களுக்கு. ஆகவே நாங்கள்
1 கிலோவுக்கு 80 ரூபாய் வரை நாங்கள் வழங்குவோம். அதாவது ஏற்கனவே 40 ரூபாய் வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. அதை 100 மடங்காக அதிகரித்து 80 ரூபாய் வழங்குகின்றோம். அப்பொழுது அவர்களுக்கு அதிகப்படியான கொழுந்தையும் பறித்து தருவார்கள் என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள். எது எப்படியோ இந்த அரசாங்கத்திற்கும் முதலாளிமார் சம்மேளனத்துக்கும் இடையிலான இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் ஒரு முடிவில்லை. இப்பொழுது 1380 ரூபாவுக்கு வந்திருக்கின்றார்கள். 1700 ரூபாய் கேட்டதற்கு 1380 ரூபாவுக்கு முதலாளிமார் சம்மேளனம் வந்திருக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் எப்படி இது நடக்கப் போகின்றது என்று. அடுத்தது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை போட்டியிட வைக்காமல் அல்லது தேர்தலில் அவரை களமிறக்காமல் அவரை பாராளுமன்றத்தின் ஊடாக அடுத்த 5 வருடத்திற்கு தெரிவு செய்து அவரையே வைத்து கொண்டால் என்ன என்று ஐக்கிய தேசிய கட்சியின் சிலர் கேட்க, அப்படி அதிகாரத்தை வழங்குவது முட்டாள்தனம் என்று சொல்கின்றார் சாகர காரியவசம், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் செயலாளர். தேர்தலின்றி ஜனாதிபதிக்கு அதிகாரத்தை வழங்குவதா முட்டாள்தனமான யோசனை என்கிறார் சாகர காரியவசம். இடைக்கால ஜனாதிபதியாகவே ரணில் விக்ரமசிங்கவை தெரிவு செய்தோம். பதவிக்காலம் நிறைவடைந்ததன் பின்னர் இணக்கப்பாடும் முடிவடையும். தேர்தலை நடத்தாமல் ஜனாதிபதிக்கு மீண்டும் அதிகாரத்தை வழங்க வேண்டும் என்று கூறுவது முட்டாள்தனமான கருத்தாகும். தேசியத்தின் மீது பற்றுள்ள ஒருவரை ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்கும். யார் அப்படி இருக்கிறாங்க? தேசியத்தின் மீது பற்றுள்ளவர். பார்ப்போம் யார் சரி இருப்பாங்களே, அப்படி இல்லாமல் இருக்க மாட்டாங்க. தேசியத்தின் மீது பற்றுள்ள ஒருவர் இருப்பார், கண்டிப்பாக அதை நாங்கள் பார்க்கலாம் யார் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். இப்படி இருக்கும்போது பாராளுமன்ற உறுப்பினர் நிமல் லன்சா எமது கட்சியின் தலைவரான பசில் மஹிந்த ராஜபக்சவின் உருவப்படத்தை முன்னிலைப்படுத்தி அரசியலில் ஈடுபட்டார். பொதுஜன பெரமுனவின் உறுப்பினராகவே பாராளுமன்றத்திற்கு தெரிவானார். பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்சவுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் நிமல் லன்சாவுக்கும் இடையிலே அரசியலுக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் காணப்படுகின்றது. ஆகவே இவ்விருவரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதில் எந்தவித பிரச்சனையும் கிடையாது என்றும் தெரிவித்திருக்கின்றார். எனவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு வழங்க பொதுஜன பெரமுன தீர்மானித்துள்ளதாக வெளியாகிய செய்திகள் பொய்யானவை. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சவின் இடைக்கால பதவி காலத்துக்காகவே ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை தெரிவு செய்தோம். பதவி காலம் முடிவடைந்ததன் பின்னர் எமது இணக்கப்பாடும் நிறைவடையும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். பாராளுமன்ற உறுப்பினர் திலீபன் வவுனியாவிலே ஜனாதிபதி கலந்து கொண்ட நிகழ்வு, வவுனியா மன்னார் மாவட்டங்களுக்கு உரிமைய திட்டத்தின் கீழ் காணி உறுதிகள் வழங்கும் நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது. அதில் பேசும்போது அவர் சொல்கிறாரு, இப்படி ஒரு ஜனாதிபதி இதுவரை எங்களுக்கு கிடைக்கவில்லை, எனவே இந்த ஜனாதிபதியை நாங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று திலீபன் சொல்கிறார். வவுனியா மன்னார் மாவட்டங்களுக்கு உரிமைய திட்டத்தின் கீழ் காணி உறுதிகள் என்ற செய்தி தினகரன் பத்திரிகையிலே வெளியாகி இருக்கின்றது. முழு உரிமையுடன் ஜனாதிபதி தலைமையில் 5400 உறுதிகள் வழங்கி வைப்பு, விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்தை கிராமங்களுக்கு எடுத்து செல்வதற்கான ஆரம்ப முன்னெடுப்பு என்றும் ஜனாதிபதி தெரிவிப்பு. பாராளுமன்ற உறுப்பினர் திலீபனும் இருக்கின்றார். அதே போன்று காதர் மஸ்தான், செல்வம் அடைக்கலநாதன், வடமாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் ஆகியோர் இருக்கின்றார்கள். உரிமை வேலை திட்டத்தின் கீழ் வவுனியா மற்றும் மன்னார் மாவட்ட மக்களுக்கு காணி உறுதிகள் வழங்கப்பட்டுள்ளன. வவுனியா மாவட்டத்தின் 4 பிரதேச செயலாளர் பிரிவுகளையும் மன்னார் மாவட்டத்தின் 5 பிரதேச செயலாளர் பிரிவுகளையும் உள்ளடக்கிய 700 பேருக்கு முழு உரிமையுள்ள காணி உறுதிகளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வழங்கி வைத்தார் என்று அந்த செய்தி தொடர்கின்றது. இப்படியான ஜனாதிபதிக்கான ஆதரவு தொடங்கி வந்து கொண்டிருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தலுக்கு ரூபாய் 1000 கோடி பொது தேர்தல் நடத்த நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்ற செய்தியும் இன்றைய தினகரன் பத்திரிகையின் முன்பக்கத்திலே வெளியாகி இருக்கின்றது. பொது தேர்தலுக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை, ஜனாதிபதி தேர்தலுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியும் இன்றைய தினகரன் பத்திரிகையிலே வெளியாகி இருக்கின்றது. சரி, இந்த பாட்டு கேட்டுக்கொண்டு ஹேண்ட்ஸ் ஃப்ரீ போட்டுக்கொண்டு இல்லாட்டி இயர்பாட்ஸ் போட்டுக்கொண்டு போகிறவங்களுக்கு மற்றும் ஒரு அதிர்ச்சியான செய்தி. 21 வயதான முகமது இர்ஃபான், பாருங்கள் என்ன நடந்திருக்கான்னு சொல்லி.
கட்டுக்குருந்தையிலிருந்து களுத்துறை நோக்கி இவர் ஹேண்ட்ஸ் ஃப்ரீ காதில் போட்டு கொண்டு போயிருக்கிறாரு. அழுத்கமையிலிருந்து மரதான வந்த ட்ரெயின் வந்தது, இவருக்கு சத்தம் கேட்கல, ஆன் அடிச்சிருக்கிறாங்க, மக்கள் நிறைய பேர் சத்தம் போட்டிருக்காங்க, விலகையில் இவர் பலியாகி இருக்கிறார். ஹேண்ட்ஸ் ஃப்ரீ ஏக்க கனே காகனகிய தருணையா தும்ப்ரியட்ட பிலி, தயவு செய்து ஹேண்ட்ஸ் ஃப்ரீ வந்து நீங்கள் ஒரு இடத்துல அமர்ந்திருக்கும் நேரம் மட்டும் பாவீங்க. ட்ரெயின் ரோட்டில் வாகனங்கள் போகக்கூடிய வீதிகளில் போட்டுக்கொண்டு பயணிக்காதீர்கள். இது ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியின் ஏராளமான செய்திகளை உங்களுக்காக கொண்டு வந்தோம். இன்றும் தயாரிப்பில் உதவிய கவின் சாந்துக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.